நான் நினைக்கிறேன். எல்லா யூடியூப்பும் பார்த்து காப்பி அடிச்சு பாசங்களை கற்றுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல 2 விஷயம் எங்கள் வீட்டில் நல்ல விஷயம். ஒன்று, அருமைக்குட்டிக்கு பர்த்டே ஆகஸ்ட்டு 9ஆம் தேதி அன்றைக்கி தான் அவருக்கு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் சைக்காலஜிஸ்ட் முடிக்க போகிறான். அடுத்தது ஆகஸ்ட் 8 வருஷம் பண்ணிங்க. எல்லோரும் எங்கள் வீட்டு மனுஷன் வீட்டுக்கு அவசியம் வரணும். அப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டி கூப்பிட்டு வச்சுக்காதீங்க. பக்கத்தில் யாராவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன். முடிஞ்ச வரைக்கும் வாங்க எங்கள் வீட்டுக்கு. என்னோடய ஃபோன் நம்பரில் ஹரணி கொடுப்பா. அப்புறம் ஒரு இதில் வந்து உங்கள்கிட்ட யூடியூப் ஒரு மெசேஜ் பரப்பி விட்டேன். எங்கள் வீட்டில் பாலன்ஸ் வீட்டில் டெரரிஸ்ட் நடமாட்டம் இருந்ததுன்னா யாரும் நம்ப மாட்டீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தேன். ஹரணி என்ன பண்ண பிஎம் செல்லுன்னு இருக்குது. நம்ம சிஎம் செல்லு மாதிரியே பிரதமர் மந்திரியோட செல் நம்பர் இருக்குது. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டாக அதுக்கு உண்டான இடத்துல அவங்க டெல்லி இதில் ஃபார்வேர்டு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு உள்ள அவங்களோட சம்மந்தப்பட்ட அதிகாரி கொண்டு வராங்க. அவங்க எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து எங்களுக்கு எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆமாம் மேடம், வீட்டில் ஏதோ எங்கள் ஊருக்காரங்க சின்ன கிராமம் தானே, யாரோ இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாமல் 2 பசங்க நடமாட்டிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு தகவல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அது முடிச்சும் படுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்கிட்ட வீட்டு சாவி இருக்குது. அவர்கிட்டையும் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஆரம்பத்துலேயே ஒரு சந்தேகத்துக்குரிய நபர் மட்டும் தான் சொல்ல முடியும். அங்கேயே சாவி கொடுத்துட்டு இருந்தால் அப்போ நான் சொல்கிற நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கேங்க. அவர் வந்து என் வீட்டு கூப்பிடல. இப்படிலாம் ஒரு நாடு தீமை விளைவிக்கும் தங்கையோ இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, விட்டு வைக்கக்கூடாது. இவங்களெல்லாம் நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ். அப்புறம் நீங்கள் சேலம் மாவட்டத்தில் ஸ்டூடெண்ட் ஆஃப் போலீஸ் நேற்று கூட நான் பேசுவேன். மேடம் உங்கள் மனுக்கள் மேலே மனுக்கள் நீங்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க, டைரெக்டாக இங்கே வாங்க, அவங்க வீட்டுலாம் பேசணும், அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு இங்கே வந்து சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, உயிர் ஆபத்து மாதிரி விஷயங்களை செட் பண்ணிகிட்டு இருக்கா, அதுக்கு விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பயந்து காட்டிங்க. நீங்கள் எந்த பஸ்ஸில் வரீங்க, எப்படி வந்து இறங்குறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் பாதுகாப்போடு எங்களோட இதுக்கு சூப்பர் போலீஸ் அழைச்சிட்டு வரேன்னு 4 தடவை குரல் கொடுத்துட்டாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் சில இக்கடான பிரச்சனைனால நகர முடியல. ஹரணி கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். நான் சொன்னது 100% கழிச்சிடுச்சுங்க. இது பயங்கரமான விஷயமா நாங்கள் பிரதமர் மந்திரி வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்படிலாம் எவ்வளவோ நம்ம சில வருஷங்களாக பல வருஷங்களாகவும் சில வருஷங்களாக பதிவு பண்ணி விட்டுட்டு அதனால் நீங்கள் இதை ஒரு பிரச்சனை பண்ணி விட்டீங்க. சரி, இன்னும் வருங்காலத்தையாவது அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்பெஷல் டீம் ஒன்று இருக்குங்களாம். ஸ்பெஷல் ஸ்குவாட்ஸாக ஹரணி சொன்னான். அந்த நைட்லன்னா அது எப்போ வருவாங்க எப்போன்னு தெரியாது. அது மாதிரி டீம் ஒன்று அமைச்சது ஒரு நியூஸ் எங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா வேடிக்கையாக பகல் டைமில் போய் ஜீப் எடுத்து போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துருந்தாரு. எங்கள் யாரோ பகல் வேலை போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா, வீட்டுக்கு பின்புறம் ஒன்று இதோட போகல. மேடம் எத்தனை மணிக்கு நீங்கள் ரோந்து போகிறீங்கன்னா காலையில் அப்புறம் நைட்டு 11 மணி வரைக்குமா. இந்த கிராமம் அவ்வளோதான். அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த பதிவேண்ட போன விஷயங்கள் ரகசியங்கள் நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் சொன்னால் இன்னும் அகாலமாக எனக்கு பிரச்சனை ஏற்படும். இது வரைக்கும் அப்படி ஒரு நாள் டைம் கிடைக்கல, மனசில் ரிலேஸ் பண்ணி அதை பற்றி பேசுகிறேன். அப்புறம் நானும் ஹரணியும் கண்பவர் செக் பண்ண கண்ணிட்டோம். கொஞ்சம் இருட்டானா நைட்டில் அவர் கிட்ட பார்வை இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்வைகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அவர் சுகர் பேஷண்ட் ஆகிட்டு 1 இயராக. ஆனால் கொஞ்சம் ரெட்டினல் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட வாழ்த்துக்கள் என்னோடய மகளுக்கு அதிகம் தேவை. அவளுக்கு பிறநாள் வாழ்த்துக்கள் உங்கள் மனசுலேயே நம்மளோட கடவுளை வேண்டிக்கிட்டு அவளுக்கு வந்து நல்லபடியாக நோவடியில் வாழ்ந்து நல்லா படித்து நல்ல ஒரு இதுக்கு வரணும், நிலைக்கு வரணும். எங்கள் பொண்ணை வாழ்த்து கொடுத்தீங்கன்னாவே எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் ஒவ்வொன்றா வளர்ச்சி பண்ணி வரட்டும். அதுக்கப்புறம் மட்டும் நான் உங்களை பார்த்து பேசுகிறேன். வாழ்க.